நம்ம என்ன பண்ணுனா, ஆண்டவர் என்ன செய்ய சொல்றா அதை மட்டும் நாங்க செய்யணும். விழுந்து போயிட்டோமா கவலை வேண்டாம். நாம திருப்பி எந்திரிச்சு, ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பா, இதுதாங்க நம்ம பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம புலம்புறது, ஆண்டவர் மேல பழிய போடுது, சூழ்நிலைய பழிய போடுது, அதை விட்டு தள்ளுவோம். ஏன்னா வாக்குறுதி கொடுத்தவர் அவர்கிட்ட போய் நாம முறையிடும். நம்ம கண்டிஷன் எந்த நிலையில இருந்தாலும், முடியவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருந்தாலும், அது எதுவாக இருந்தாலும், பேதுரு அடுத்த விண்ணப்பத்தை எடுத்த உடனே பதில் காப்பாத்துற கையை நீட்டு தூக்குறாரு. நீங்க பாருங்க, ஒரு மனிதன் தண்ணீர்ல மூழ்கி கொண்டிருக்கிறாரு, இன்னொருத்தர் தண்ணீர்ல நின்னுகிட்டே தூக்குறதுனா சாதாரண விஷயமா? இரட்டிப்பான வல்லமையோடு கடவுள் உதவி செய்கிறார். அவரு திருப்பியும் தண்ணீர் நடந்துதான் போட்டுக்கு போறாரு. ஆண்டவர் கூப்பிடும் பொழுது அவர் உதவி செய்வார். பேதுருடைய வாழ்க்கையில இருந்து நாம கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதான். எல்லாரும் போட்ல அமைதியா போக விரும்பினாங்க. பேதுரையா மட்டும் பாருங்க தண்ணியில நடந்து போனாங்க. அந்த போட்ல பயணத்தை யாரு பேருங்க பைபிள் இல்ல, பேதுரையா தண்ணீர்ல நடந்துதாங்க இருக்கு. அதே போலதான் நமக்கு முடிவெடுக்க ஆண்டவர் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் அனுகிரகத்தோடு அந்த முடிவை எடுக்கும் பொழுது அது சிறப்பாக முடியும். தோல்வியில் வரும், கவலை வேண்டாம். ஆனா நம்ம மாம்சம் பிரகாரம் மாம்சத்துல வாழ்றோம், அடிக்கடி விழுவோம். விழுந்தாலும் நம்ம பார்க்க வேண்டியது யாரை தெரியுமா? தேவனை பார்க்கும் பொழுது அவர் உடனே நம்ம கை தூக்கி எடுப்பாருங்க. ஏன்னா we are special. நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம், நீங்க படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும், சுடுமா, எல்லாத்தையும் we are different, we are special. ஏன்னா நாம வித்தியாசமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். பயப்பட வேண்டாம், இந்த சூழ்நிலை இப்படியே இருக்காது, மாறும். நாம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், தேவனை தேடும். அவர் இரட்டிப்பான அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்.